இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்க அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். போயிட்டு சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. அப்படி சொல்றாங்க கேட்காங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல ஃபாதர் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன் நீங்க லாஸ்ட் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவருடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேக்காவுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆய்வு என்ற பெயரில அட்டூழியங்கள் அராஜக செயல்களில தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் எந்த ஒரு அரசு பொறுப்பிலும் இல்லாத தாவேக்கா கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளே பல இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பிய மாற்றம் இதுதானா? தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. இந்த நிலையில தான் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள திருத்தங்கலில் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில ஆய்வு மேற்கொள்றாங்க. ஆய்வுக்கு போன இடத்துல அமைச்சர் மாணவிகளை பார்த்து ஆங்கிலத்தில பல கேள்விகளை முன்வைக்கிறார். இந்த கேள்விகளுக்கு பல மாணவிகள் பதிலளிக்கிறார்கள். பல மாணவிகள் பதட்டத்தில பதிலளிக்க முடியாமல் அவர்கள் நிற்கிறார்கள். இந்த சூழல்ல குறிப்பா ஒன்னு எண்ணி பாருங்க. அந்த அமைச்சர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்? உங்க அப்பா என்ன செய்யறாரு? இதுதான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இதற்கு அந்த மாணவியிடத்திலே பதில் இல்லை. உடனடியாக அருகில் உள்ள அந்த ஆசிரியை அழைத்து, டீச்சர் நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனடியாக அந்த ஆசிரியையும் வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாணவிக்கு ஒரு பதட்டம், அதாவது வீடியோ கவரேஜ் பண்றாங்க, பக்கத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க, அவங்களுடைய மனநிலையில ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனால பதில் சொல்ல முடியல. இப்போ உடனடியாக அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் பெஞ்சினுடைய நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் போது, ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சர் மாணவிகளை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போ பதில் சொல்லலாம் என்ன, கத்துக்குங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம், நீங்க நல்லா படிங்க அப்படின்னு அவங்கள வந்து ஊக்கப்படுத்திருக்கணும். அருகில் உள்ள ஆசிரியை பார்த்து நல்லா உற்சாகமா மாணவிகளை வச்சுங்க, மாணவிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க, நல்லா படிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்தணும். இதுதான் ஒரு அமைச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒரு ரீல்ஸுக்காக ஆங்கிலத்தில கேள்வி. நாம் என்ன எல்லாரும் ஆங்கில வழியில படிக்கிறோம்? தமிழ் வழி படிக்கக்கூடியவர்கள், அதுவும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும்.